السلام عليكم ورحمة الله وبركاته. ربي يسر ولا تعسر وتمم بالخير وبك نستعين يا فتاح. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. أرسله بالحق بشيرا ونذيرا. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم بالفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. رضي الله عنهم ورضوا عنه ذلك لمن خشي ربه. وقال نبينا صلى الله عليه وسلم: أرحم أمتي أبو بكر وأشدها في دين الله عمر وأصدها حياء عثمان وأعلمهم بالحلال والحرام معاذ أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கு உரித்தாகட்டுமாக. சலாமும் சலவாத்தும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் நம் உயிரின் மேலான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவட்டை பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், இமாம்கள், பெரியோர்கள், இந்த புனிதமான ஜும்மாவினுடைய எல்லா விதமான பரக்கத்துக்களையும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருவானாக. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய சமூக சூழ்நிலையில் இளைஞர்களுடைய ஆற்றலும் திறமையும் இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்கும் சமூகத்தினுடைய உயர்வுக்கும் பயன்படக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இளைஞர்கள் போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி போனார்கள். பெற்றோரை மதிப்பதில்லை, பெரியோரை மதிப்பதில்லை என்று பொத்தாம் பொதுவாக குற்றங்களை நாம் சுமத்தி கொண்டு இருக்கின்றோம். ஆனால் அந்த இளைஞர்களை நாம் எந்த அளவுக்கு சமூக இளைஞர்களை நம்மோடு இணைத்து வைத்திருக்கின்றோம், அவர்களோடு அன்போடு உறவாடுகின்றோம், அவர்களை நாம் கண்ணியப்படுத்துகின்றோம், அவர்களை நாம் அங்கீகரிக்கின்றோம், அவருடைய திறமைகளை நாம் எவ்வாறு மதிக்குகின்றோம், அவர்களை நாம் எவ்வாறு பாராட்டுகின்றோம் என்பதை சற்று சீர்தூக்கி பார்க்க வேண்டும். அல் குர்ஆன் ஷரீஃபிலே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் 31வது அத்தியாயத்திலே சூரா லுக்மான் என்று ஒரு சூரா இருக்குகின்றது. அந்த சூறாவிலே வசனம் 13லிருந்து 19 வரை லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு செய்த உபதேசம், அது விரிவாக அதிலே பதிவு செய்யப்பட்டு இருக்குகின்றது. ஒவ்வொரு பெற்றோரும் எப்படி முன்மாதிரியாக வாழ வேண்டும் என்பதற்கு இந்த சூரா மிகப்பெரிய முன்னுதாரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது. கண்ணியத்துக்குரியவர்களே, இன்று பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாம் நம்முடைய பிள்ளைகளை எவ்வாறு அணுகுகின்றோம்? அவர்களிடத்தில் அவர்களை அழைத்து அன்போடு பேசக்கூடியவர்கள் எத்தனை பேர்? ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா அந்த தப்பையே பெரிய தவறாக நினைத்து கொண்டு ஏசி பேசக்கூடிய ஒரு நிலையில் தான் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். பல நேரங்களில் இளைஞர்களை நாம் மதிப்பது கிடையாது, அவர்களுடைய ஆலோசனைகளை ஏற்க மறுக்குகின்றோம். ஆனால் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் நம்முடைய ஒவ்வொரு விஷயங்களுக்கும் முன்மாதிரியாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
இளைஞர்களை அங்கீகரித்திருக்கின்றார்கள். அவர்களுடைய சிறந்த ஆலோசனையை ஏற்று இருக்கின்றார்கள். அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளை பாராட்டி தம்மோடு அவர்களை இணைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து இருக்கின்றார்கள். மக்காவினுடைய ஆரம்ப காலகட்டம், இஸ்லாத்தினுடைய தாவா பணி, துவக்க பணி ஆரம்பித்த காலகட்டம். அது போன்ற காலகட்டங்களிலே இஸ்லாத்தை ஏற்றவர்கள் 10-12 பேர் தான் இருப்பாங்க. அந்த அளவுக்கு குறைவானவர்கள் தான் இஸ்லாத்தை ஏற்ற இஸ்லாத்தினுடைய துவக்க காலகட்டம். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தீனுல் இஸ்லாத்தை அடுத்த கட்டத்திற்கு எப்படி கொண்டு செல்வது, இதை பரப்புவதற்கு அடுத்த கட்டத்தினுடைய நடவடிக்கை என்ன என்ற முயற்சியிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறங்கி அங்கு தன்னை ஏற்றுக்கொண்ட 10-12 இஸ்லாமியர்களை அழைத்து ஆலோசனை செய்கின்றார்கள் பெருமானார் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எப்படி இஸ்லாத்தை பரப்புவது, இந்த தீனுல் இஸ்லாம் சத்திய மார்க்கம், இந்த சத்திய மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியில் எப்படி எடுத்து வைப்பது என்ற ஆலோசனையில் பெருமானார் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறங்கும் பொழுது 16 வயது நிரம்பிய அர்க்கம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 16 வயது நிரம்பிய அர்க்கம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, யா ரசூலல்லாஹ், என்னுடைய வீட்டில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு தாவா பணியை நீங்கள் ஈடுபடுவதற்கு என்னுடைய வீட்டை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். யாரெல்லாம் புதியதாக இஸ்லாத்திலே இணைகின்றார்களோ அவர்களுக்கு இஸ்லாத்தினுடைய சட்ட திட்டங்களை, அதனுடைய விளக்கங்களை சொல்வதற்கு என்னுடைய வீட்டை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று 16 வயது நிரம்பிய அர்க்கம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் தன்னுடைய கருத்தை முன்வைக்கின்றார்கள். அப்பொழுது அர்க்கம் ரலியல்லாஹு தஆலாவுடைய வீடு ஷஃபா அந்த பகுதியில் தான் காபாவுக்கு அருகிலே இருந்தது. அர்க்கம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் யாருக்கும் தெரியாது, அவ்வளவு பிரபலியம் கிடையாது. யாருமே அவருடைய வீட்டிற்கு வரக்கூடிய அளவிற்கு உண்டான அடையாளமற்றவர்கள் அர்க்கம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். பெருமானார் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே இந்த ஆலோசனை அவர்கள் சொன்னதும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆலோசனையை ஏற்றார்கள். அவர்களுடைய வீட்டில்தான் முதலாக யாரெல்லாம் இஸ்லாத்திலே இணைந்தார்களோ, புதியவர்களாக யாரெல்லாம் இஸ்லாத்திலே இணைகின்றார்களோ அவர்களுக்குண்டான தஅவா பணியை மேற்கொள்ளக்கூடிய இடமாக முதல் மதரசாவாக 16 வயது நிரம்பிய அர்க்கம் ரலியல்லாஹு தஆலாவுடைய வீடு பயன்பட்டது. பெருமானார் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வயது வரம்பை பார்க்கவில்லை. 16 வயது நிரம்பிய ஒரு இளைஞர், அவருடைய கருத்து நல்ல கருத்தாக இருந்தது, அவருடைய ஆலோசனை நல்ல ஆலோசனையாக இருந்தது. அங்கீகரித்தார்கள், அந்த இடத்தை தேர்வு செய்தார்கள். புதியதாக இஸ்லாத்திலே இணையக்கூடியவர்கள் அவர்களிடத்திலே வந்து மார்க்கத்தினுடைய விளக்கங்களை அந்த வீட்டில்தான் பரப்புவதற்கு காரணமாக இருந்திருக்கின்றது. இத்தனைக்கும் அர்க்கம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் யார் என்று சொன்னால் மக்சூம் என்று சொல்லக்கூடிய கூட்டத்தை சார்ந்தவர்கள். இந்த மக்சூம் என்று சொல்லக்கூடிய கூட்டத்தை சார்ந்தவர்கள் தான் அக்காலகட்டங்களிலே இஸ்லாத்திற்கு மிகவும் எதிரியாக இருந்த அபுஜஹலும் ஒருவர். மக்சூமுடைய குலத்தை சார்ந்தவர் தான் அபுஜஹலும். வலீத் பின் உஹைரா என்று சொல்லக்கூடியவனும் இஸ்லாத்திற்கு மிகவும் எதிரியாக இருந்தவர். இவர்கள் எல்லாம் மக்சூம் என்று சொல்லக்கூடிய அர்க்கம் ரலியல்லாஹு தஆலாவுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள். இப்படிப்பட்ட இஸ்லாத்தினுடைய எதிரிகள் ஒரு பக்கத்திலே பலமாக இருந்தும் அக்காலகட்டங்களிலே 16 வயது நிரம்பிய அர்க்கம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய வீட்டை இஸ்லாத்தினுடைய கொள்கைகளை பரப்புவதற்கு, புதியதாக இஸ்லாத்திலே இணையக்கூடியவர்களுக்கு சட்டத்திட்டங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு மையமாக தன்னுடைய வீட்டை அவர்கள் கொடுத்தார்கள் என்று சொன்னால்,
எவ்வளவு பெரிய சிறந்த ஆலோசனை அவர்கள் வழங்கினார்கள். அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கீகரித்த விஷயங்களை தான் நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். அருமையான பெரியோர்களே, சகோதரர்களே, அவர்களுடைய வீட்டில்தான் சிங்கம் என்று அழைக்கப்படக்கூடிய, இஸ்லாத்தினுடைய சிங்கம் என்று அழைக்கப்படக்கூடிய ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தீனுல் இஸ்லாத்தில் இணைந்தார்கள். இரண்டாவது ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அர்க்கம் ரலியல்லாஹு தஆலாவுடைய வீட்டில் வந்துதான் இஸ்லாத்தில் இணைந்தார்கள் என்று வரலாறுகளை நாம் பார்க்க முடிகின்றது. அருமையானவர்களே, இளைஞர்களுடைய நல்ல ஆலோசனை, அந்த ஏற்கக்கூடிய மன வலிமை நம்மிடத்தில் வர வேண்டும். அந்த நல்ல ஆலோசனைகளை நாம் செயல்படுத்தக்கூடிய அளவிற்குண்டான மனப்பக்குவத்தை நாம் பெற வேண்டும். பெரியோர்களே, சகோதரர்களே, இன்று முஸ்லிம் சமூகத்திற்கு பல்வேறுபட்ட தேவைகள் இருந்து கொண்டு இருக்கின்றது. மஹல்லா வாசிகள், அவருடைய கல்வியினுடைய தரங்கள் என்ன, பொருளாதாரத்தினுடைய சூழல்கள் எவ்வாறு இருக்குகின்றது, இதையெல்லாம் கவனிப்பதற்கு நாம் கடமைப்பட்டு இருக்கின்றோம். ஏழை எளிய மக்களுடைய துயர்தற்கக்கூடிய பணி என்ன இருக்குகின்றது, எப்படி அவருடைய துயரை போக்குவது என்ற கடமை நம்மிடத்தில் இருக்குகின்றது. அருமையான பெரியோர்களே, நம்முடைய சமூகத்தில் படித்த இளைஞர்கள் அவர்களை அடையாளம் கண்டுகொண்டு அந்த படிப்புக்கு தகுந்த வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பது நம்முடைய கடமையாக இருந்து கொண்டு இருக்குகின்றது. ஆனால் நாம் என்ன செய்து கொண்டு இருக்குகின்றோம்? இளைஞர்கள் என்று சொன்னால் போதை பழக்கத்திற்கு உட்பட்டவர்கள். அவர்கள் பெற்றோர்களை மதிப்பது கிடையாது, பெரியோர்களை மதிப்பது கிடையாது என்று குறைகளை பார்க்கக்கூடிய ஒரு விதத்தில் தான் நம்முடைய செயல்பாடுகள் இருந்து கொண்டு இருக்குகின்றது. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த பக்க பலமாக இருந்தவர்கள் இளைஞர்கள். ஒவ்வொரு காலகட்டங்களிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி இருந்தவர்கள் இளைஞர்கள். அவர்களை சரியான முறையிலே வழி நடத்தினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தி தீனுல் இஸ்லாம் என்று உலகமெல்லாம் பரவுவதற்கு பெருமானாருடைய அழகிய அணுகுமுறை காரணமாக இருந்து கொண்டு இருக்கின்றது. நபித்துவம் கிடைத்து 11ஆம் ஆண்டு மக்காவிற்கு ஹஜ்ஜி செய்வதற்காக வேண்டி ஒரு கூட்டத்தார்கள் வருகின்றார்கள். ஹஜ்ரத் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தார்கள் 5 நபர்கள் ஹஜ்ஜி செய்வதற்காக வேண்டி வருகின்றார்கள். அவர்களிடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று இஸ்லாம் சம்பந்தப்பட்ட தாவா பணியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்கின்றார். அந்த 5 நபர்களும் மதீனாவுக்கு சென்றதும் இஸ்லாத்து பற்றி உண்டான விளக்கத்தை மதீனா முழுக்க பரப்பினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த உண்மையான அந்த தீனுல் இஸ்லாமுடைய மனதிலே ஆழமாக பதிந்ததினால் மதீனா முழுக்க அவர்கள் பரப்பினார்கள். அதன் காரணமாக 7 நபர்கள் அடுத்த ஆண்டு ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய நேரத்திலே 7 நபர்கள் தீனுல் இஸ்லாத்திலே புதியதாக இணைந்தார்கள். அருமையானவர்களே, இதை அதிகப்படுத்துவதற்காக வேண்டி மதீனா நகரத்திற்கு கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸஅப் இப்னு உமைர் என்று சொல்லக்கூடிய சஹாபியை, ஒரு இளைஞரை தேர்ந்தெடுக்கின்றார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற பெரும் சஹாபாக்கள் இருக்கின்றார்கள். ஆனால் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே தீனுல் இஸ்லாத்தை பரப்புவதற்காக வேண்டி அவர்கள் தேர்ந்தெடுத்து அனுப்பிய ஒரு இளைஞர் முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். மதீனாவுக்கு சென்றார்கள். இஸ்லாத்தினுடைய தாவா பணியை மக்களுக்கு மத்தியிலே எடுத்து வைத்தார்கள். அடுத்த ஆண்டு ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய நேரத்திலே 60 நபர்கள் தீனுல் இஸ்லாத்திலே இணைந்து அவர்கள் ஹஜ்ஜுக்கு வந்தார்கள் என்று வரலாறுகள் பேசிக்கொண்டு இருக்கின்றது. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதோடு அந்த பணியை முடித்துக் கொள்ளவில்லை. அடுத்த கட்டம், இதை இன்னும் பரவ செய்வதற்கு, இன்னும் அதிகரிக்க செய்வதற்கு என்ன நடவடிக்கையை நாம் கையாள வேண்டும் என்பதற்கு பல்வேறுபட்ட ஆலோசனைகளை, பல்வேறுபட்ட தீர்க்கமான முடிவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்தார்கள். அதனுடைய விளைவினால் மதீனா நகரம் முழுக்க இஸ்லாத்திலே இணைந்தது. பெரியோர்களே, சகோதரர்கள், கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு இணங்க மக்கமா நகரத்திலிருந்து
மதீனா நகரத்துக்கு ஹிஜ்ரத்து செல்லும் பொழுது வரலாறுகள் நமக்கு நன்கு தெரியும். மதீனாவினுடைய எல்லையில் திரண்டு வந்து வரவேற்கக்கூடிய ஒரு பெரும் கூட்டத்தை உருவாக்கியவர்கள் முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். காரணம், பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்கனவே அனுப்பி அங்கே தீனுல் இஸ்லாத்தை பரப்புவதற்கு அவர்களுக்கு அந்த இளைஞருக்கு உத்தரவிட்டார்கள். அதன் காரணமாக மதீனா நகரமே தீனுல் இஸ்லாத்தில் அக்காலகட்டங்களிலே நிறைந்து இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வருகையை எதிர்பார்த்து அவர்களை வரவேற்றார்கள் என்ற வரலாற்று நிகழ்ச்சிகள் நாம் எல்லாம் அறிந்த நிகழ்வு. இளைஞர்களுடைய ஆலோசனை, அவர்களுடைய பணி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வரவேற்கக்கூடியதாக இருந்தது. அவர்களை ஊக்கப்படுத்தி அவர்கள் இந்த சமூகத்திற்காக வேண்டி அறப்பணி செய்வதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உந்து சக்தியாக இருந்திருந்தார்கள். பல பொறுப்புகளை கொடுத்தார்கள். இன்னைக்கு பொறுப்புகளை நாம் வைத்துக் கொள்கின்றோம், இளைஞர்களுக்கு கொடுப்பது கிடையாது. பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய திறமையை, அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஆற்றலை கண்டெடுத்தார்கள். அவர்களுக்கு உரியான தகுதியான பொறுப்புகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொடுத்தார்கள். அவர்கள் மிக சிறந்த ஆளுமையாக உருவானார்கள் என்று வரலாற்று செய்திகளை நாம் பார்க்க முடிகின்றது. பெரியோர்களே, சகோதரர்களே, இளம் தொழில் முனைவோராக இருந்த முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தனது 18வது வயதிலே தீனுல் இஸ்லாத்தில் இணைகின்றார்கள். இளம் வயதிலேயே மிகப்பெரிய தொழிலதிபர். பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சந்தர்ப்பத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, ஹுதுல் குர்ஆன மின் அர்பஆ, குர்ஆனுடைய அறிவை நீங்கள் 4 நபர்களிடத்திலே நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அதில் ஒருவர் மின் இப்னு மஸ்ஊத், இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா இடத்தில் குர்ஆனுடைய அறிவை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். உபை ரலியல்லாஹு தஆலா இடத்திலே திருக்குர்ஆனுடைய விளக்கத்தை, அதனுடைய அறிவை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். முஆத் இப்னு ஜபல், முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா இடத்திலே திருக்குர்ஆனுடைய அறிவை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். சாலிம் மௌலா அபி ஹுதைஃபா அவர்களிடத்திலே திருக்குர்ஆனுடைய விளக்கத்தை, அறிவை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னார்கள். இந்த 4 நபர்களில் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா என்று சொல்லக்கூடிய இளைஞரும் ஒருவர். அருமையான பெரியோர்களே, சகோதரர்களே, இன்னொரு சந்தர்ப்பத்திலே கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அர்ஹமு உம்மத்தி அபூபக்கர், என்னுடைய உம்மத்தில் மிகவும் இரக்க குணமுடையவர் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். வ அஸத்துஹா ஃபி தீனில்லாஹி உமர், தீனுடைய காரியங்களில் மிகவும் ரோஷமிக்கவர்கள், மிகவும் கடினமானவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். வ அஸத்துஹா ஹயா உஸ்மான், உண்மையை பேசுவதிலும் வெட்க உணர்வும் மிக்கவர்கள் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். வ அலமுஹும் பில் ஹலாலி வல் ஹராமி, ஹலால் ஹராமை மிகவும் அறிந்தவர் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பல கட்டங்களிலே சிலாகித்து சொல்லி இருக்கின்றார்கள். பெரியோர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழக்கூடிய காலங்களிலேயே மக்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களுக்கு தீர்ப்பளிக்கக்கூடிய ஆற்றலை 6 நபித்தோழர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்டென்று கண்டறிந்தார்கள். அதில் ஒருவர் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, முஹாஜிரீன்களை மக்காவிலிருந்து வந்தவர்கள் 3 நபர்கள், உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அலியுன் கர்ரமல்லாஹு வஜ்ஹா. மதீனா வாசிகள் அன்சாரிகள் 3 நபர்கள், உபை இப்னு கஅப், முஆத் இப்னு ஜபல், ஸைத் இப்னு சாபித் என்று சொல்லக்கூடிய 3 அன்சாரிகள். ஆக 6 நபர்கள் அக்காலகட்டங்களிலே மக்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களுக்கு தீர்ப்பளிக்கக்கூடிய அளவுக்கு உண்டான திறமையை படைத்தவர்கள் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்திலும் ஹஜ்ரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்களை புகழ்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தொடர்பினால் ஒரு நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், முஆதே, நான் உன்னை நேசிக்கிறேன் என்கின்றார்கள். முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், யா ரசூலல்லாஹ், நானும் தங்களை நேசிக்கிறேன்.
முஆது பின் ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய 33வது வயதிலே ஹிஜ்ரி 18 கொள்ளை நோயினால் அவர்கள் ஷஹீதானார்கள் என்று அவருடைய வரலாறுகளை பார்க்க முடிகின்றது. ஆக முஆது பின் ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தில் இணைந்த பொழுது வெறும் 18 வயது. அவர்கள் இஸ்லாத்திலே இணைந்து தாவா பணியை மேற்கொண்டு அம்ர் இப்னு ஜமூஹ் என்று சொல்லக்கூடிய சஹாபிக்கு தாவா பணியை எடுத்து வைத்த நேரத்தில் அவருடைய வயது 19. பத்ருடைய யுத்த களத்திலே முஆது பின் ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கலந்து கொண்ட பொழுது அவருடைய வயது 20. மக்காவிற்கு ஆசிரியராக முஆது பின் ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சென்ற பொழுது அவருடைய வயது 26. யமனுக்கு ஆட்சியாளராக கவர்னராக முஆது பின் ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சென்ற பொழுது அவருடைய வயது 28. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்பினால் அவர்கள் மிக சிறந்த ஆளுமையாக இருந்தார்கள். அவருடைய ஆளுமையை கண்டறிந்து பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்துக்கு ஏற்ப அவர்களுக்கு பொறுப்புகளை கொடுத்து அவர்களை ஊக்கப்படுத்தினார்கள். அவர்களை மிக சிறந்த ஆளுமையாக உருவாக்கினார்கள் என்று நாம் வரலாறுகளை பார்க்க முடிகின்றது. பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்பில் முஆது பின் ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இருந்தது வெறும் 8 ஆண்டுகள் தான். இஸ்லாத்தில் இணைந்து அவருடைய மௌத்துக்குள்ளாக அவர்கள் வாழ்ந்தது வெறும் 16 ஆண்டுகள் தான். இந்த குறுகிய வாழ்க்கையில் வயதில் வரலாற்றிலே மிகப்பெரிய சிறப்பான பெயரை எடுத்தார்கள் முஆது பின் ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவர்களை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவர்கள் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக 18 வயது முதல் 33 வயது வரை தீனுல் இஸ்லாத்தின் அடிப்படையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அரவணைப்பில், அவருடைய அணுகுமுறையில், அவர்களுடைய நசீகத்தில், அவர்களுக்குண்டான அந்த போதனையில் வளர்ந்து இந்த சமுதாயத்தினுடைய பெரும் சக்தியாக முஆது பின் ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உருவானார்கள் என்று நாம் வரலாறுகளிலே பார்க்க முடிகின்றது. இளைஞர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊக்கப்படுத்தி இருக்கின்றார்கள். அவர்களை திறமைகளை கண்டறிந்து பொறுப்புகளை கொடுத்திருக்கின்றார்கள். அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய கருத்துக்களை வரவேற்று இருக்கின்றார்கள். அவருடைய ஆலோசனையின் பிரகாரம் சில விஷயங்களை நடைமுறைப்படுத்தி இருக்கின்றார்கள். அவர்களுடைய தீர்க்கமான முடிவுகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாராட்டி இருக்கின்றார்கள் என்றெல்லாம் நாம் வரலாறுகளிலே பார்க்க முடிகின்றது. அருமையானவர்களே, இப்படி நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அவர்களை கண்டறிய வேண்டும். அவருடைய திறமைகளை கண்டறிந்து அவர்களுக்குண்டான பொறுப்புகளை கொடுத்து அவர்களை ஊக்கப்படுத்துவது இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்கள் மீது கட்டாய கடமை என்பதை நாம் புரிந்து செயல்பட வேண்டும். பெரியோர்களே, இன்று எங்கு பார்த்தாலும் இளைஞர்களுடைய காலமாக இருந்து கொண்டிருக்கின்றது. மிகப்பெரிய திருப்பு முனையாக இந்த தமிழ்நாட்டினுடைய வரலாறுகள் மாறி இருக்கின்றது. இளைஞர்களுடைய காலம். அந்த இளைஞர்களை கண்டறிந்து இந்த சமூகத்தை இன்னும் வலிமைப்படுத்துவதற்கு, இந்த சமுதாயத்தினுடைய முதுகெலும்புகள் இளைஞர்கள், அவர்களை இன்னும் வலிமைப்படுத்தி இந்த சமூகத்தை மிக சிறந்த சமூகமாக உருவாக்குவதற்கு பெரியவர்களாக இருக்கக்கூடிய நம்மர்கள் மீது கடமையாக இருக்கின்றது. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அந்த ஆற்றலையும் அதற்குண்டான நல்ல யோசனைகளையும் நல்ல ஆலோசனைகளையும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம்முடைய உள்ளத்திலே உதிக்க செய்து இளைஞர்களை சிறந்தவர்களாக, எந்த விதமான கெட்ட பழக்கங்களுக்கும் அடிமையாக இல்லாமல் சிறந்தவர்களாக எப்படி சஹாபா பெருமக்கள் உருவானார்களோ அவர்கள் போன்று உருவாக்கி அவர்களிடத்தில் ஏதாவது தவறுகள் இருக்கும் பொழுது அழகான முறையிலே அவர்களை அணுகி அந்த தவறுகளில் இருந்து அவர்களை விடுவித்து அவர்களை திருத்துவதற்குண்டான வலிமையை பெரியோர்களாக இருக்கக்கூடிய நம் மீது கடமையாக இருக்கின்றது. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அந்த தௌஃபீக்கை தந்து எதிர்காலத்திலே இந்த சமூகம் இன்னும் வலிமை பெற்று உலகமெல்லாம் இஸ்லாமியர்கள் தீனுல் இஸ்லாத்தினுடைய காரியங்கள் உறுதியோடும் பற்றுதலோடும் கடமைகளில் மிகவும் சிறந்தவர்களாக விளக்குவதற்கு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக.